சண்டே வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். வெஜிடபிள் பிரியாணியும் ரொம்ப கஷ்டம் தாங்க. நான்வெஜ் பிரியாணி மட்டும்தான் கஷ்டம்னு கிடையாது. பாருங்கள் எத்தனை ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு. சலாடுக்கு, இது வந்து மசாலாவுக்கு, வெஜிடபிள் வேக வச்சாச்சு, அரிசியும் ஊற வச்சாச்சு, காரப்பொடி மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. சாதம் வெந்துட்டுருக்கு, நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் விட்டால் கூட குழஞ்சிரும். ஸோ கரெக்டான வேவில் எடுக்கணும். வெஜிடபிள் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த வெங்காயத்தையும் கேப்சிகத்தையும் வதக்கிறப்போ அப்படி ஒரு மனம் வருதுங்க. இன்னும் நல்லா இதாகணும். அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் அந்த மேலே போடுவாங்கள்ல இந்த ஆனியன் லாஸ்ட்டாக, அந்த மாதிரி அந்தளவுக்கு நமக்கு ப்ரௌனாகி நல்லா ஃப்ரை ஆகி வரணும். கருப்பாகிடக்கூடாது, அவ்வளோதான். அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து நல்லா நெய் போட்டு நல்லா அந்த ஸ்மெல்லு போக நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெஜிடபிளையும் அதில் போட்டுட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். இப்படி இந்த பதத்தில் வரணும். கொஞ்சம் நல்லா வெஜிடபிள் சேரட்டும் மசாலாவோட. அதுக்குள்ளே நம்ம ரைத்தா ரெடி பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம், வெள்ளரி, தக்காளி போடலைன்னா தக்காளி அதோடய டேஸ்ட்டை கெடுத்துரும். அதனால் ஜஸ்ட் இப்படி தான் சில்லுன்னு இருக்கும். ஆக்சுவலி நான் பண்ணிக்கிட்டே தான் அந்த வீடியோவை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் மூச்சு வாங்குது, ஏன்னா வேர்த்து ஊற்றுது கிச்சனில். அதே மாதிரி இதில் கலர் போடலாம், பட் கலரை விட அது வீடியோக்கு வேணால் சூப்பராக படிச்சுன்னு காமிக்கும். ஆனால் ஒரிஜினலாக இது தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினா இப்படி வருது பாருங்கள். கடைசியாக ஃபைனல் அவுட்புட் ஓரளவு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அடுப்பில் வச்சு கொஞ்சம் கடைசியாக கலர போகிறேன். அப்போ வந்து மேலே இந்த வெங்காயம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல பயங்கரமாக, அதை தூவி விட்டுடலாம் கேப்சிகம் வெங்காயத்தை. ஏன்னா அதுவும் சேர்ந்து இதாகணும். இதுக்கப்புறமா கேஷ்யூ நட்டு கிஸ்மிஸ் நல்லா வறுத்து போட்டு சூப்பராக பண்ணிடலாம். மேலே நெய் போட்டு வந்துருச்சுங்க பிரியாணி. பாப்பா சாப்பிட மாட்டாங்க ஸ்பெஷல் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டால். ஸோ எனக்கு மட்டுமா நான் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்லாம் போட்டு வதக்கி நான் எடுத்துக்க போகிறேன். அங்கே சாப்பிடலாம்.